ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையாவே இருக்குது ஒயிட் ஹேர்ஸுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணால் நிஜமாக எனக்கு கலர் வருமானு தெரியல. இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், வில் சி. காற்று பட தான் வந்து இது வந்து பிளாக்காக மாறும் கலரு. இது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி அப்புறம் இண்டிகோ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாமா, கலர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மருதாணி அண்ட் அவுரி, அதாவது ஹென்னா அண்ட் இண்டிகோ ரெண்டுத்தையும் ஒரே பவுலில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 2 hours வச்சுருக்க போகிறேன். என்ன ரிசல்ட் வரப்போது எனக்கு நிஜமாக தெரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. பிளாக் ஆகுமா ஆகாதா, இல்லை ப்ரௌன் ஆகுமா ஆகாதா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்காக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் கருப்பாகுமா ஆகாதான்னு. அது எனக்குமே தெரியல. ஸோ லைவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அவுரி பியோர் க்ரீன், நேச்சுரல் க்ரீன் கலரில் இருக்கும். எந்த கெமிக்கலும் இல்லாத நேச்சுரல் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மருதாணி வந்து ஆல்மோஸ்ட் எல்லோலேருந்து ஓரளவுக்கு க்ரீனிஷ் டென்ட்டில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் பவுடர்ஸ். செம்ம சீப்பு. இது 40 ரூபா, இது 40 ரூபா தான், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் அப்ளை பண்ணேன் 2 monthsக்கு முன்னாடி. அந்த மருதாணி அவரையுமே பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது, சரிங்களா? அந்த வீடியோவில் இதை தனியாக ஹேரில் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்புறமா இதை தனியாக ஹேரில் அப்ளை பண்ணியிருப்பேன். ஒரு 4-5 மணி நேரம் அந்த வீடியோவை நான் எடுத்திருப்பேன். பட் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம லைவாக பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த அவுரி பொடியை பவுலில் போட்டுக்கிறேன். நிறையவே எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் பவுல் வந்து இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி பொடி வந்து எடுத்திருக்கேன். அவுரி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ மருதாணி, அதாவது ஹென்னா வந்து போடுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணால் நிஜமாக எனக்கு கலர் வருமானு தெரியல. இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், வில் சி. ஸோ அவுரி பவுடர் வந்து இந்த கப்பில் ஹாஃப் எடுத்திருந்தேன். அண்ட் ஹென்னா வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஹாஃபுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதில் டேரெக்டாக ஹாட் வாட்டர், ரொம்ப ஹாட் இல்லை, ஓரளவுக்கு வார்மான ஹாட் வாட்டர் வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றுறேன். கரெக்டான பேஸ்ட் வர அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட். பட் இப்போ இது வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து பிளாக்காக மாறணும். பிளாக்காக மாறினா நம்ம ப்ரொபோர்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5-10 minutesலேயே வந்து பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10 minutes ஃபுல்லாக ஆகிடுச்சு. நல்லா டார்க் க்ரீன் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா 10 minutesல. பட் நீங்கள் வெறும் இண்டிகோ பவுடர் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா டார்க் க்ரீன் வந்துருக்காது 10 minutesல. டார்க் பிளாக்கே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் நம்ம இதில் மருதாணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் டார்க் க்ரீன் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எனக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் ஆயிருக்கா இல்லையான்னு சரினா தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒயிட் ஹேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே எவ்வளோ ஒயிட் ஹேர்ஸ் இருக்குன்னு. எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையாவே இருக்குது ஒயிட் ஹேர்ஸுங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு கையில் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மேலே எவ்வளோ டார்க்காக இருக்குது, உள்ளே எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ காற்று பட தான் வந்து இது வந்து பிளாக்காக மாறும் கலரு. இது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தலையில் வந்து ஹேர் வந்து பிளாக் ஆகும். உள்ளே வந்து இப்போ காற்று போகாதனால தான் உள்ளே பிளாக் ஆகாமல் இருக்குது. பட் இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணலாம். எனக்கு என்னமோ ஹேர் வந்து பிளாக் ஆகாமல் மருதாணி அப்ளை பண்ணனால ப்ரௌன் ஆயிரும் தான் தோணுது. பார்ப்போம்.
இந்த பவுலில் இருந்த ஃபுல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 2 or 2.5 hours இது என் ஹேரில் வச்சுருக்க போகிறேன். ஸோ 2 hours கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கலர் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். வரல அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நானே ஒரு லெசன் அதுக்கு, சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ 2 hours வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 2.5 hours வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணி 3 full hours ஆகிடுச்சு. ஸோ இதோட ஹேரில் நான் கம்ப்ளீட்லி 3 hours வந்து வச்சுருந்தேன். 3 full hours. இன்னும் கூட வச்சுருக்கலாம். நம்ம எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல பிளாக் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் நான் 3 hours வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு வரேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஹேர் வந்து கருப்பாக இருக்கா, என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஓகே, முதல்ல இந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்ட மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மிடில் தான் நிறையா ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சு. ஸோ மிடில் வந்து செக் பண்ணலாம். வாவ், பரவாயில்லைங்க, இதுவுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு செம்மையாக. ஸோ சூப்பருங்க, செம்மையாக வந்து ஹேரை வந்து பிளாக் ஆக்கிருச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் மேபி தனித்தனியாக அப்ளை பண்ணால் தான் பிளாக் ஆகும் அப்படின்னு. பட் அப்படி இல்லை, நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பிளாக் ஆகும். எனக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ப்ரொப்போர்ஷன், அதாவது மருதாணியை விட அவரி பவுடர், அதாவது இண்டிகோ பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 டீஸ்பூன் இண்டிகோ போடுறீங்கன்னா 1 டீஸ்பூன் ஹென்னா போடணும். அதே மாதிரி 6 டீஸ்பூன் இண்டிகோ பவுடர் போடுறீங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் வந்து போடணும். ஸோ அதான் வந்து ப்ரொப்போர்ஷன். அண்ட் அதே மாதிரி நான் வந்து 3 full hours வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன் இல்லையா, அந்த மிக்சர் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 hours ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தேன். எஸ், ஐ காட் இட். கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஜஸ்ட் 80 rupees தான் இது. பட் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அப்ளை பண்ணியும் ஹேரை வந்து உங்களுக்கு பிளாக் ஆக்கி காமிச்சிட்டேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியும் ஹேரை வந்து பிளாக் ஆக்கி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வெறும் இண்டிகோ பவுடரை மட்டும் அப்ளை பண்ணால் என்ன கலர் வருது, பிளாக் வருதா இல்லை ஒரு மாதிரி மெட்டாலிக் ப்ளூஷ் டின்ட்டில் வருதா அப்படிங்கிறத லைவாக வெறும் இண்டிகோ பவுடர் மட்டும் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Shadik. Stay strong, stay positive.